சிங்கள பகுதியிலிருந்து வருகிற மோட்டார் சைக்கிள் குழு வாசல் வீரசிங்க மண்டபத்தில் கண்காட்சி முடமறி கொண்டிருக்கிறது. இது கொவ்வாங்காவத்தலன்னு சொல்றது. இது வந்து 47 வகையான மூலிகைகளை பயன்படுத்தி உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் யாழ்ப்பாணத்திலே வர்த்தக கண்காட்சியினுடைய இறுதி நாளிலே அதிக அளவிலான மக்கள் இன்றைய தினம் இந்த கண்காட்சியை பார்வையிடுவதற்காக வருகை தந்திருக்கிறார்கள். கடும் மழைகளும் மத்தியிலும் தற்போது மக்கள் அந்த கண்காட்சியை பார்வையிடுவதற்காக வருகை தந்திருக்கிறார்கள். எமது காணொலிக்கு நீங்கள் புதிதாக வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தருங்க. தொடர்ச்சியாக அந்த காணொலி சென்று பார்வையிடும் பாருங்கள். கொழும்பிலிருந்து வருகை தந்த சிங்கள மோட்டார் சைக்கிள் குழுவைத்தான் நீங்கள் தற்போது பார்க்குறீங்கள். இந்த மோட்டார் சைக்கிளுடைய சத்தம்னு சொன்னால் ஒரு மக்களை பயமுறுத்தும் விதத்திலே இந்த வர்த்தக கண்காட்சியிலே இவர்கள் அந்த மோட்டார் சைக்கிள் ஒரு குரூப்பாக வந்திருக்கிறார்கள். ஒரு பயங்கரமாக சத்தமும் மக்களும் ஒரு பதட்டம் அடைகின்ற வடிவிலே இந்த சத்தம் மோட்டார் சைக்கிளுடைய சத்தமும் சிங்கள கொழும்பிலிருந்து இந்த கண்காட்சிக்கு வந்திருக்கிறார்கள் என்று கூறினார்கள். அந்த பைக்கில் நீங்கள் தற்போது பார்வையிட்டிருப்பீர்கள். ஒரு பெறுமதியான பைக்குகளாக காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. கொழும்பிலிருந்து வந்திருக்கிறேன். அத்தோடு இங்கே இந்த வர்த்தக கண்காட்சியிலே அதிகளவான மக்கள் இன்றைய தினமும் வர்த்தக கண்காட்சியினுடைய இறுதி நாளிலே அதிகளவிலான மக்கள் இன்றைய தினம் வந்து கொண்டிருக்கிறார்கள். பாருங்க, இவ்வளோ பைக்குகள். இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை என்பதால் எல்லா வேலைகளும் லீவு நாள் தானே. அப்போ கூடுதலான மக்கள் இன்றைய தினம் இந்த வர்த்தக கண்காட்சியை பார்வையிடுவதற்காக வந்து கொண்டிருக்கிறார்கள். கூடுதலான பைக்குகள் பாருங்க, இவ்வளோ பைக்குகள் வந்திருக்குது. அப்படி நாங்கள் தொடர்ச்சியாக இந்த பைக்குகள் எல்லாம் பார்த்துட்டு அந்த வீரசிங்கம் மண்டபத்தில் மூலிகைகள் மற்றும் மருத்துவ சார்ந்த பொருட்கள் விற்பனை செய்யணும். அதையும் சென்று பார்வையிடுவோம் பாருங்கள். வீரசிங்க மண்டபத்தில் கண்காட்சி முடமறி கொண்டிருக்கின்றது. களி இதை கொண்டு வருங்க. மதத்தில் எல்லாமே
என்னுடைய பேர் புவனேஸ்வரன் தோபரன். நாங்கள் அரைவழி சீக்காப்பு சங்கத்தினால வீரசிங்க மண்டபத்தில் இந்த கண்காட்சி நடக்குது. இதெல்லாம் நாங்கள் எங்களோட உள்ளூர் உற்பத்திகளை கொண்டு வந்து காட்சிப்படுத்தி இருக்கிறோம். இதில் இந்த எல்லா வகையான வடகங்கள் இதுகள் எல்லாம் நாங்களே எங்களை கையாலேயே நாங்கள் செய்து கலப்படம் இல்லாத சுத்தமாக சுகாதார முறைப்படி தயாரிக்கப்பட்டு வருது. இது சுண்ட கத்திரிக்காய் இது வந்து வெங்காயத்தாள் வடகம். வெங்காயத்தாளி எடுத்து நான் கழுவி வெட்டி காய விட்டு பதப்படுத்தி இதை வடகமாக அடித்து விற்பனை செய்கிறேன். இது வந்து வெங்காயப்பூ வந்து நாங்கள் கிடைக்கிற நேரங்களில் கிடைக்கிற நேரங்களில் எடுத்து பதப்படுத்துகிறோம். இது வந்து வாழைப்பூ வடகம். இது வாழைப்பூ வடகம் வந்து இது வந்து வாழைப்பூவை எடுத்து வெட்டி பதப்படுத்தி இது எடுக்கிறது. இது கொவ்வாங்காய் வத்தலான்னு சொல்றது. இது வந்து டயபிட்டிஸ்காரருக்கு செலரோக்காரருக்கு உண்மையிலேயே இது தரமான ஒரு சாமான். இதை தேடி எடுத்தாலும் வந்து நாங்கள் இதை பதப்படுத்தி இதை எல்லாருக்கும் விற்பனை செய்து காட்டி கொடுத்து கொண்டு வரோம். இது ஒரு வருஷத்துக்கு வச்சிருக்கலாம். இது ஒரு வருஷத்துக்கு வச்சிருக்கலாம். வத்தல் தானே அதனுடைய காய விட்டு நாங்கள் பதப்படுத்தி வச்சிருக்கிறோம். இது எல்லாருக்கும் இது பொறிச்சு சாப்பிடக்கூடிய கொவ்வங்காய் வத்தல். இது வெட்டி காய போடுறது. வெயில தான் இது காய போடலாம். காய போடுறதா நீர் தன்மையாக இருக்கும். அதால நான் இதை காய போட்டு எடுத்து வச்சிருப்பேன். மற்ற இது சுண்ட கத்திரி வந்து இது வந்து எல்லாரும் அந்த அருமையா கிடைக்கிறது. ஆனா இது எல்லாரும் அந்த உதாசீனப்படுத்தினோம். இது பலன் வந்து டயபிட்டிஸ் காரருக்கு உண்மையிலேயே உள்ளுக்கு அந்த விதையை எடுத்து அமைக்க அப்படியே காய போட்டு 2000 செலவுக்கு பிரமாண சாமான். இது வந்து நாங்கள் இதையும் பதப்படுத்தி காயப்பட்டு ஒரு வருஷத்துக்கு பாவிக்க முடிய மாதிரி வச்சிருக்கிறோம். அது இது வந்து நாவல் பழ கோபி, நாவல் பழ கொட்டு அந்த விதியை எடுத்து காய வச்சு அந்த மல்லியோட சேர்த்து அரைச்சு செலவுக்காரருக்கு தான் இது கூடுதலாக நாங்கள் வருத்தக்காரருக்காக இதுகளும் செய்கிறோம். அது பாய்க்கிறது. இது வந்து மல்லி கோப்பி. இது வந்து மல்லி வந்து நாங்கள் வந்து தனியாக மல்லி எடுத்து இப்போ எல்லாரும் அந்த மஞ்சள் கோப்பியோட மல்லி கோப்பி எங்கள்ட எல்லா நீரணியத்துக்கும் நல்ல தலையடி காய்ச்சலோ என்ன வந்தாலும் அதுக்கு ஒரு நல்ல சிறந்த ஒரு இதாக எடுக்கிறோம். மற்றது இது வந்து முடக்கத்தான். இது எல்லா இடத்துலயும் கிடைக்கிறது. அருமை. நாங்கள் வந்து இந்த முடக்கத்தானை வந்து கழுவி காய வச்சு இணல்ல, அதாவது விட்டமின்ஸ் அழியாம இணல்லையே காய வச்சு எடுத்து இதை பதப்படுத்தி டஸ்ட் அடித்து வைக்கிறோம். இது சளிக்கும் மற்றது நாரி பிடிப்பு நாரி வரிகளுக்கு இது தரமான சாமான். இது விஷம் வச்சு பிடிக்கிறது. மற்றது இது வந்து சரக்குத்தூள். இது வந்து மல்லி மிளகு சீரகம் போட்டு அடித்து வைக்கிறேன். இது வந்து அநேகமாக கூடுதலாக இந்த அல்சர்காரருக்கு தரமான சாமான். எந்த உழைப்பு இல்லாமல் இருக்கிறபடியா. மற்றது பபா கிடைச்சவைகளும் இதை பாவிக்கிறேன். இது உழைப்பு இல்லாமல் பாவிக்கிறதுக்காக இது கிடைச்சிருக்குது. மற்றது இது வந்து வெள்ளை பவுடர். இது வந்து சின்ன பிள்ளைகள் வந்து பெருசா அந்த வெள்ளை கீரியை வச்சா எடுத்து எறிகிறோம் சாப்பாட்டுக்கு. எறிகிறபடியா நாங்கள் இது என்ன செய்யறாங்க, அதுக்கு மறைமுகமா சத்துள்ள உணவை மறைமுகமா கொடுக்கறதுக்காக இதை டஸ்ட் அடிச்சு இதை டஸ்ட் அடிச்சு போட்டு சம்பளிக்கையோ சொதிக்கையோ போட்டு கொடுத்தா இந்த மூளைக்கு இது வந்து மூளைக்கு ஒரு ஊட்டச்சத்தை கொடுக்குற வழியா இதை நாங்கள் என்ன செய்ய மாட்டோம். அப்படி மரபுமா சாப்பாடு கொடுக்குறோம். அதையோ சாப்பிடுவோம். வேஸ்ட் ஆகாது. இது வேப்பம்பு வடகம். இது வேப்பம்பு வந்து நாங்கள் இதெல்லாம் செய்கிற மாதிரி வேப்பம்பு வடகம். வேப்பம்பு வடகம் இது. அதே இது மெழுகுதிரி நான் வீட்டில் சும்மா செய்யறேன். இது வந்து வெள்ளிப்பாகு. இது வந்து கலப்படம், அதாவது மாக்களோ எதுவோ போடாமைக்கு தனிப்பட்ட முறையில எள்ளு பனங்கட்டி போட்டு இடிச்ச இது. இது வந்து அநேகமா இப்ப ஒரு ஆள் வந்து ஒட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு 5 வாங்கினேன். திருப்பம் அதுல போட்டு வந்து திருப்பம் 5 வாங்கிட்டு போறாரு. இது எனக்கு டேஸ்டா இருக்கா பிடிச்சிருக்குதான். இது கலப்படம் இல்லாத அவர் உண்டு செய்துட்டு போயிட்டு இருக்கிறார். அதாவது நாங்க பலகாரங்களும் வந்து செய்து வைக்கிறோம். பலகாரங்களும் அந்த இதோட கூடுதலாக பலகாரங்களையும் செய்கிறோம். வணக்கம், என்னுடைய பேர் ரமணன் ஜீவராஜினி. நான் வந்து வட்டிமேற்கு வட்டிக்கோட்டையில இருக்கிறேன்.
நான் வந்து ஆர்டிகே ப்ராடக்ட் என்ற பெயர்ல என்னுடைய பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். நான் வந்து பல வகையான உற்பத்திகளை செய்து வரேன். அதுல மெயினானது ஹேர் ஆயில். ஹேர் ஆயில் வந்து 47 வகையான மூலிகைகளை பயன்படுத்தி தயாரிக்கப்பட்ட ஹேர் ஆயில். இதுல வந்து சுத்தமான தேங்காய் எண்ணெயில 47 வகையான மூலிகைகளை நான் உள்ளீடு செய்திருக்கிறேன். இது வந்து பெயின், சொடுறு, முடி வளர்ச்சி குறைவு எல்லாத்துக்குமே நல்லது. தொடர்ந்து பாவிச்சா கட்டாயம் ஒரு நல்ல பலனை பெற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கு. இதுக்குள்ள எந்த விதமான கெமிக்கலும் உள்ளீடு செய்யல. முழுக்க இயற்கையான மூலிகைகளை மட்டும்தான் பயன்படுத்தி விற்பனை செய்து வருகிறது. இதை விட என்னுடைய ஏரிய உற்பத்தியில இதென்ன நீங்கள் உற்பத்தி செய்ததோ? நீங்கள் செய்ததோ? நீங்கள் செய்த பொருட்கள் வேண்டி செய்யுது. வீட்டுல வச்சு செய்யறீங்க? வீட்டுல வச்சு செய்யறீங்க? நீங்கள் தான் செய்த? குவியல் பொடியன குளியல் பொடியா? இதுல வந்து நம்பர் 2 நம்பர்ல இருக்குது. தேவையான அவங்க நம்பர் இதுல இருக்கு. சரி சரி. 077 54 96 339. அந்த நம்பரை தொடர்பு கொண்டா நீங்கள் போட்டு இன்றைய தினம் வீரசிங்கம் மண்டபத்திலே இன்றைய தினம் இந்த கண்காட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிற கண்காட்சியில் பார்த்தீங்கன்னா வல்லாரை வடகங்கள் எல்லாம் விற்பனை செய்கிறார். மற்ற சுக்குமல் பானம்னு சொல்லி பொருட்கள், முருங்கைக்காய் இலை வடகம், முருங்கைக்காய் இலை வடகம், நல்ல மருத்துவம் சார்ந்த பொருட்கள் எல்லாம் இந்த இடத்துல விற்பனை செய்து கொண்டிருக்கிறார். பல்வேறு வகை மற்ற வல்லாரை வடகங்கள், வல்லாரை வடகம் நல்ல ஒரு சத்தான பொருட்களை இங்கே அந்த மூலிகை சார்ந்த பொருட்களை இங்கே விற்பனை ஆகி கொண்டிருக்கிறது. வல்லாரை வடகம், முருங்கைக்காய் வடகம் இருக்கும். முருங்கைக்காய் வடகம் பார்த்தீங்கன்னா 350 ரூபாய்க்கு விற்பனை செய்து நீங்கள் இங்கே வந்தால் நல்ல இயற்கையான நல்ல மருத்துவ சார்ந்த பொருட்கள் எல்லாம் விற்பனை ஆகி கொண்டிருக்கிறது. அதோடு இங்கே பார்த்தீங்கன்னா தூதுவளை தேநீர் பாருங்கள், தூதுவளை தேநீர்னு சொல்லி இதில் தடிமன் சளிகளுக்கு எல்லாம் இந்த இருமல் அதுக்கெல்லாம் இந்த 20 ரூபாய்க்கு இந்த தூதுவளை தேநீரானது விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிங்கிற கணக்க தூதுவளை நிறைய சிறு குறிஞ்சா அரிசிமா இதில் பார்த்தீங்கன்னா சிறு குறிஞ்சா அரிசிமா எல்லாம் இந்த இடத்துல விற்பனை ஆகி கொண்டிருக்கிறது. மற்றது ஆவரம்பூ பானம்னு சொல்லி இதுவும் அந்த தேநீர் அதில் போட்டு இருக்கக்கூடிய மாதிரி ஆவரம்பு தேவானம் அது 500 ரூபா பார்க்குறோம். நெஞ்சாலை பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரம்பு செய்தான மற்றது தற்பூராதி தைலம், தற்பூராதி தைலம் உழைப்பு பிடிப்பு நல்ல சிறந்ததாக இருக்கிறது. அவ்வாறுக்கான பொருட்கள் மருத்துவம் சார்ந்த பொருட்கள் எல்லாம் இங்கே விற்பனையாக வெள்ளை வெங்காய குழிகள் பொருட்கள் எல்லாம் இங்கே விற்பனையாகி கொண்டிருக்கின்றது. இது பார்த்தீங்கன்னா மிக்ஸ்ன்னு சொன்னீங்க, மிக்ஸ் எல்லாம் இயற்கை சார்ந்த பொருட்களை தான் இங்கே விற்பனை செய்து முருங்கை வடகம், நாவல் பானம்னு சொல்லி ஒரு தேயிலை இந்த தேத்தனிக்குள்ள
குடிக்கிறது. இந்த சுவர் காரர்கள் நல்ல சிறந்த ஒரு பானமாக இந்த பொருட்கள் காணப்படுகிறது. இந்த மாதிரி இந்த பொருட்களை வாங்கலாம். இரண்டை லேக்கி